இல்ல நீங்க சொல்றதுமே ஜோதிடம்ங்கிற தாண்டி மணி மேனேஜ்மெண்ட்ல தானே சார் அதிகமா நீ அந்த மணி மேனேஜ்மெண்ட் தான் ஜோதிடம் சொல்லுது, வேற ஒன்றும் சொல்ல. நீங்கள் விரயம் ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா பண்ண மாட்டோம்னு சொல்றீங்க. மாட்டோம். நீ அதுக்கும் ஒரு விதி வேண்டும். விதியை வெல்வதற்கு ஒரு மதி வேண்டும், அதை வெல்வதற்கு ஒரு விதி வேண்டும் அப்படிங்கிற வாழ்க்கை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே தான் மணி மேனேஜ் பண்ணுறோம்னாலும் உங்கள் நேரம் சரியில்லைன்னா 1500 இல்லை 3000 செலவு பண்ணுவீங்க, 6000 செலவு பண்ணுவீங்க, 30,000 கடன் வாங்கிங்க, 3 லட்சம் கடன் வாங்குவீங்க. 6 லட்சம் கடன் வாங்கினது பிறகு இப்போ 3 வருஷத்தில் 10 லட்சம் கடன் ஆகிடும். அப்போ 10 வருஷம் கழிச்சு எனக்கு கடன் இருக்குது. கடன் எங்கெங்கே வந்துச்சு? நம்ம தானங்க வாங்கணும். அதே ஏஎல்பி படித்தார், நான் 3 வருஷத்தில் எனக்கு 30,000, நான் உண்மையிலே ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவு பண்ண திட்டமிட்டுறாங்க அவங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு நாளைக்கு நான் ஒரு மீட்டிங் வைக்கிறேன், நீ கேளுங்க அவங்கள. தெரிஞ்சு போச்சு கையில் பணம் வச்சுக்கூடாது, அவன் முடிஞ்சாலும் லாக் பண்ணிக்கலாம். அப்போ முடிஞ்சாலும் எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணக்கூடாது, ஒன்று பார்த்தாங்க பண்ண முடியும். சும்மா வந்து எடுத்தவங்க ஒருத்தவங்கன்னு வாழ முடியாது. எடுத்தவங்க ஒருத்தவங்க வந்துட்டு நான் 4 வருஷம் கழிச்சு கடன் கட்டுறது யார் கட்டுறது? ஒன்றும் இல்லை, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த காலத்தில் 18,000 கல்யாணத்தை பண்ண முடியுமா? 18,000 ரூபாயில் நீ மாலையே 18,000ங்கிறாங்க நம்ம ஊரில். மகால் மண்டபம் மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கே 2 லட்சம் 3 லட்சம் செலவாகிடுது. சாப்பாடு ஏற்பாடு மொத்தமாகவே 20 பேர் தான். ஒரு கோயிலில் வாங்கினாங்க, ஒரு மாலையை மாற்றினாங்க, 18,000த்துக்குள்ள கல்யாண செலவு முடிஞ்சு போச்சு. அவர் லட்சம் இல்லை கோடி ரூபா செலவு பண்ணலாம். அவர் ஏன் சார் இப்படி என்ன ஏதோ காரணம் இருக்குன்னு கேட்டேன் அவர்கிட்ட. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க எங்களுக்கு இதுதான் இதையும் அப்படின்னாரு. சரி அப்படின்னா இதுக்கு என்ன செலவோ அந்த செலவுக்கு இப்போ இந்த நடைமுறைக்கு என்ன செலவாகுமோ இந்த பணத்தை பொண்ணோட பேர்லேயும் பையனோட பேர்லேயும் இப்போ எக்ஸாக்ட் டெபாசிட்டில் போட்டாங்க. எனக்கு சொந்தக்காரம் 50 பேர் வந்து வாழ்த்தினா போதும் அவங்க வந்து வாழ்த்துருவாங்க. எனக்கு 20 பேர், என் வீட்டில் உள்ள 20 பேர், என் பொண்ணு வீட்டில் 10 பேர், மாப்பிள்ளை வீட்டில் 10. ஒரு ஃபோட்டோ கிடையாது, ஒரு மாலை கிடையாது. மாலை 2 மாலை 1000 ரூபா, 600 700 2 மாலை வாங்கியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக கோவிலில் போனாங்க, திருமங்கலத்தை வாங்கி அணை கட்டிட்டு இது பண்ணிடுறாங்க. 18,000 கல்யாண செலவு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம 2025 இருக்கும்போல மூர்த்தி அப்படின்னு பண்ண முடியுதில்ல. கொரோனா டயத்தில் நீங்கள் எங்கெங்கே பண்ணீங்க? எங்கெங்கே மாலை இருந்துச்சு, எங்கெங்கே பூ இருந்துச்சு, எங்கே கல்யாணம் இருந்துச்சு? ரோட்டு வாரத்துலையும் கல்யாணம் மண்டபம் இது என்ன கோவில் மூடி இருந்துச்சு, வாசலில் தான் கல்யாணம் பண்ணோம். அப்போ மட்டும் முடிஞ்சிச்சுல உங்களுக்கு. எவ்வளோ பெரிய, எனக்கு தெரிஞ்சு என்ன பெரிய பெரிய கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணம்லாம் அந்த பாவம் கோயிலே திறக்காமல் கல்யாணம் பண்ணுறதுச்சு அவசரமாக ஒரே நேரத்தில் போய். பாவம் உயிர் பயம் வந்துச்சுன்னா அது நடக்குது இல்லை. அதே திருமங்கல்லையும் அதே தாலி அதே ஐயர் அது நடந்துச்சாங்க, யாரையும் கூப்பிடலை.